இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்ட் அப்டேட் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்காம ஓகே. யாரு? அது ஓ ஆஷ்மிகா. பைத்தியம்தான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பைத்தியம். ஓ இது இதுல உலகத்திற்கு காதல் பைத்தியம். இங்க இரு. உனக்கு என்ன வேணும்? நீ கேட்ட வந்து 3 வார்த்தை தானே. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. அவங்க இது அவங்க பேர் எழுதும். நடத்துங்க. பரவாயில்ல, போட்டு கொடுக்குறாங்க. இறங்கு. யாரா கையை பிடிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் ஓடுறா. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கொடுங்கனே. கொன்னியால ஏன் கைடா அது? அதான் வேற ஆளதான் கொடுத்தாங்க. வா சுருதி. யாரா நீ? ஓகே பரவாயில்ல. சுதேசனா என்னாச்சு? போட்டோ எடுக்க வந்தாரா? போயிட்டாரு அவருக்கு. வந்துட்டே இருக்காரு சரி. ஏன்டா அப்படி என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க? ஹலோ சூ. மச்சான் யாரா இவனுங்க? எங்க வந்துறாங்க? நான் சொல்லி நிறுத்துங்களேடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டேங்க போறா. பயப்படுறாங்க. ஃபாலோ பண்ணிருந்தா ஏதோ பண்ணிடுவாங்க பயம். தெரியலையே. பயந்துட்டு போயிட்டாங்க அந்த பக்கம். தெரியுது நல்லா. உங்க பேரு மார்க்கெட்டுக்குள்ள நான் பார்க்கலையே. என்ன இருந்தாலும் பயம் இருக்குல்ல, ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா. ரூட்ல வந்து Excuse me. Sorry for the disturbance. ஐயோ வேற டார்ச்சர் பண்றாடா. போயிடுச்சு பயந்துட்டு. எடுத்துட்டு போவே இல்ல. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராரு. இது கொஞ்சம் ஓவர் தான்டா. ஆமாங்க. ஐயோ பாத்துட்டே. என்ன விட்டுருங்க ஸ்நேகிதியே. ஸ்நேகிதியே, ஸ்நேகிதியே. ரொம்ப தேங்க்ஸ் போட்டோ கவுன்சிலர் மேடம். எடுத்துக்குதா? You look very பரவாயில்லப்பா. beautiful. You very nice. Very pretty. Very nice dress. பரவாயில்ல. அப்பா சந்தோஷத்தவர். ஐயா அப்துல் கலாம் அவர்களே, இளைஞர்களை எல்லாம் கனவு காண சொன்னீங்களே, என்ன மாதிரி கனவு காண்றாங்க பாத்தீங்களா? கிறிஸ்தாவா? யாரு என்ன வரப்புறாங்களா? போட்டோ எடுக்கிறாங்களா? ஏன் தயங்குறீங்க? வாங்க வேண்டாம். வாங்க. ஓ ஃபேன் யாரோ கூப்பிடுறாங்களா உண்மையிலே? நினைக்கிறேன். டேய் நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போறாங்க. சார் திரிச்சா. ஓ இவங்க தான் கூப்பிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்திருக்காங்க. பரவாயில்ல. இங்க வரீங்க. சமங்கா அப்படியா? கோயில் மாதிரி இருக்கு. கோவிலே தான். திருப்பதி நினைக்கிறேன். ஓ அதேதான். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. मतलब कांग्रेचुलेशंस, आपने सही आंसर दिया है. 50 गलत आंसर. एक किस. ஏய் ஓடுறாடா. வருவாடாங்க. சின்ன பையனா இருக்கு. முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள உனக்கு ஒரு லவ், அதுவும் உன்னோட பெரிய சைஸ் பொண்ணோடயா? பயப்பிடிச்சிட்டான். ஆகல். என்னாச்சு? ஏய் கைய வச்சிட்டான்ப்பா. அட அப்படியா? அவன் பாட்டு கைய போடுறான். இதுல ஓடுறா டேய். யாரும் இழுத்துட்டாங்களோ கைய போட்டோன்னே?
அதான் நினைக்கிறேன். அதான் பார்த்தோம்ல ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு போறது. கூட்டி கொண்டே காட்டிட்டு போட்டேனா நீ காட்டு இல்ல நீ காட்டுவ சம்பந்தமே இல்லாம உங்க வீட்டுக்குள்ள வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாங்களா? காட்டுவ நீ அதாவது மால்ல இருந்து ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க. ஏலி மியூசிக் போன மடக்கு ஓகே 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 தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. நார்மல் பீப்பிள் கிடையாது. நம்ம இன்ஃப்ளூயன்சர் ஃபியூச்சர் ஸ்டார்ட் பண்ணி நவுந்துங்க. தயவு செஞ்சு நவுந்துங்க. பாடாம பாண்டிச்சேரி விட்டு போக முடியாதுக்கா. என்னடா ரொம்ப பயப்படுறீங்க. யாரு இப்போ அந்த டாடா ஹீரோயினா? அப்படியா? இல்லையே. யாருப்பா கால்ல விழுந்துல? யாரு இது? யாரு இது? இவங்க யாரு நமக்கு தெரியல. வாழ்ந்துட்டு இருக்காரு. கண்ணதான் ஒரு சொட்டு கண்ணீரை கூட காணோம். அதான் கண்ணீரே வரல, அழுகிற மாதிரி பண்றாரு. இங்க பாரு என்னடா இதெல்லாம் ஓடுறா. யாரு? அப்போ சரியானடி. யாரு இது? இவங்க அந்த சாட்டை ஹீரோயின். அப்படியா? ஓ, வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே. கையே எடுத்தாங்க, தெரியாம தான் பட்டுச்சு. வாண்டடா அடிக்கல. ஐ அம் வேணுகோபால். ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இந்த நோஸ்கட் போதும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி சாதாரண விஷயத்துக்கெல்லாம் என்ன மாதிரி +2 பசங்க அப்செட் ஆக மாட்டாங்கன்னு சொல்றேன். அம்மனாவா இது வித்தியாசமா இருக்கு ஹாஸ்டல். ஓஹோ அங்க பத்தியா? அவருக்கே தெரியாம வந்துட்டாங்க போல இருக்கு. A few moments later. எதிர்பார்க்கல நான் மீண்டும் என்ன திரும்பி வந்துட்டான்? ஏய் ரெண்டு மிதி மிதி எப்படி இப்ப அடிச்சு விரட்டி ஓடியாந்து இருப்பாரு. அடிச்சு விரட்டி விட்டு எப்படி வர? ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒன்னு ரெண்டுலாம் டூ மச் தான் எனக்கு தெரிஞ்சு. இது நயன்தாரா அவங்க எதுவுமே பண்ணல எனக்கு தெரிஞ்சு. அது சும்மா போட்டோ எடுக்கிறதுலாம் என்ன இதுக்கு இது போனை உடைச்சிருவேன், இதெல்லாம் ஓவர் தான் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி காய்ச்சல் அகர்வால் இடுப்புல பின்னாடி கைய போடுறாங்க போட்டோ எடுக்கு. அது ஓவர் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப ரொம்ப டூ மச் ஓவர். அது அப்போ அதெல்லாம் காட்டலன்னா இப்ப என்ன நினைச்சுப்பாங்க, இப்போ போட்டோ எடுக்க இவருங்க சீன் போட்டுக்கிறாங்க அப்படின்னு அதை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க நிறைய மீடியால. அதை நல்லா ஜூம் போட்டு காட்டுறதுனாலதான் தெரியுது. அவர் கைய போட போய் தான் அவங்க இது பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வீடு வரையும் போறதெல்லாம் தப்பு தானே. வேற வேலையே இல்லையா உங்களுக்கு? சும்மா போட்டோ எடுக்கணும். இல்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய ஹீரோயின்ஸ் நானும் எதிர்பார்க்கல. ராஷ்மிகா, அதுக்கப்புறம் தமன்னா, அப்புறம் த்ரிஷா, அவங்களாம் பாருங்க போட்டோ தானே அப்படின்னு வந்து கூப்பிட்டு அவங்களே போட்டோ எடுக்க விடுறாங்க. அதே மாதிரி ராஷ்மிகாவும் அதை பெருசா எடுத்துக்கல. நானும் 1000 கோடி சம்பளம், அதான் 1000 கோடி மேல 2 படம் ஓடிடுச்சு. அதுக்கு அவங்க பயங்கர சீன் போடுவாங்கன்னு நினைச்சா பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு நார்மலா தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னன்னு தெரியல. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்